இந்த பட்ஜெட்டை நீங்க கோவில்பாளையத்துல இந்த சரௌண்டட்ல சவாலுக்கு எங்கேயுமே கிடையாது. மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நான் சொல்ல வருதுன்னா இந்த ஈடனுலா சைட்ல இருந்து காலப்பட்டி ஐடி பார்க் சொல்றாங்களா, அது வந்து 15 நிமிஷத்துல வந்துடலாம். இப்போ நீங்க காலப்பட்டி ஐடி பார்க் கிட்ட ஒருத்தர் வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய் கம்மியா வாங்க முடியாது. தார் ரோடு, ரோட்ல 2 சைடும் மரங்கள் வச்சிருக்கோம், 3 பேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம், நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், மெயின் என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் லக்ஸரியான ஆர்ச் கொடுத்துருக்கோம், அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியா பார்க். நம்ம இந்த ஈடனுலா சைட்ல 1950 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். நீங்க பிளாட்டா வாங்குறீங்கன்னா 75% லோனு, வீடா வாங்குறீங்க அப்படின்னா 90% லோன் வாங்கிக்கலாம். குவாலிட்டி வைஸும் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம நல்ல குவாலிட்டியில கொடுக்குறோம். அக்ரிமெண்ட் என்னென்ன கட்டுறோங்கிறத கொடுத்துறோம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். கோயம்புத்தூர் கோவில்பாளையத்துல நிறைய பேர் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி ஆன் ரோட் சைட்ல வீடு வாங்கணும்னா கோடி கணக்குல கொடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில அதுலயும் பார்க் ஃபெசிலிட்டிஸ் நிறைய அம்யூனிட்டிஸ் வச்சு ஜஸ்ட் ஒரு லோ பட்ஜெட்ல கோடி கணக்கு இல்லாம லேக்ஸ்ல வாங்க முடியும். அதுவும் நம்மளுக்கு கேட்டட் கம்யூனிட்டியா வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஈடன் வில்லா வந்துடலாம். இப்ப நான் சொல்றேன், நீங்க நம்பவே வேண்டாம். இவர அம்யூனிட்டிஸ் சொல்றேன், அதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்க நேர்ல வந்து பார்த்து உடனே இமீடியட்டா நீங்க உங்க பிளாட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். நீங்க லேண்டா வாங்கினாலும் வாங்கலாம், வீடா வாங்கினாலும் வாங்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா வந்த உடனே ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்திருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி சர்வீஸும் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றதை விட அவர் சொன்னா நல்லா இருக்கும். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சார். சொல்லுங்க சார், ஈடன் வில்லா பத்தி. ஆக்சுவலி இந்த ஈடன் வில்லா சைட் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோட்ல கோவில்பாளையம் கேஎம்ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிடலாம். இது வந்து பஸ் ரூட் தான். ஆக்சுவலி கோயம்புத்தூர் டு அன்னூருக்கு சத்தியமங்கலம் அந்த ரோட்லயும் போகும், நம்ம சைட் வழியும் போகும். எக்ஸாம்பிள் இந்த ஊர் பேர் கேட்டாங்கன்னா பொன்னை கவுண்டர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி கோயில்பாளையம் கேஎம்ஜிஹெச்ல இருந்து நம்ம சைட் வழியா தான் பஸ் போகும். இது வந்து ஆன் ரோடு தான். நிறைய ஸ்கூல் வேனு, அப்புறம் ஐடி கம்பெனி கேப், பிளஸ் வந்து பஸ். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் போயிட்டு இருக்கு. நம்ம அது வீடியோல காமிப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் வேன் நம்ம ஸ்கூல் வெளியே தான் போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு 4-5 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45-50 பிளாட் போட்டு வீடா கட்டி கொடுக்குறோம், இடமா கொடுக்கும். நிறைய வசதி பண்ணிருக்கோம். என்னென்ன வசதினா தார் ரோடு, ரோட்ல 2 சைடும் மரங்கள் வச்சிருக்கோம், 3 பேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம், நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், மெயின் என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் லக்ஸரியான ஆர்ச் கொடுத்துருக்கோம், அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியா பார்க். இந்த மாதிரி நிறைய வசதிகள் பண்ணி வீடா கட்டி கொடுக்குறோம். ஒரு சில பேர் பிளாட்டா கேட்டாங்கன்னா பிளாட்டாவும். வீடு எடுத்துட்டீங்கன்னா மினிமம் பட்ஜெட் 26 லட்சம் ரூபாயில இருந்து நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம். ஆமா, ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு, ஒரு டபுள் பெட்ரூம் வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னா ஒரு 30 லட்சம் ரூபாயில இருந்து கட்டிக்கலாம். 26 லட்சத்துல லேண்ட் பிளஸ் வீடுனா நம்ம நினைச்சா கூட கட்டி பார்க்க முடியாது. வீடு கட்டின கஷ்டத்துல இருந்து நான் சொல்றேன், நம்ம நினைச்சா கூட பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ட்ரஸ்டட் பீப்புள்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா கட்டி தருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, யாராவது வீடு கட்டிட்டு இருக்காங்களா? இப்போ நம்ம நிறைய கட்டிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்ல ஒரு 2-3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 6-10 வீடு வந்து பாத்தீங்கன்னா லோன்ல ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. சோ முடிய ஒவ்வொருத்தருக்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க மேக்ஸிமம் எல்லாருமே வீடா தான் கட்டுறாங்க. ஏன்னா பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, கம்பெனி இருக்கு, பஸ் வசதி இருக்கு. சோ யாரும் லேண்டா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, வீடா தான் கட்டுறாங்க. சோ உள்ளுக்குள்ள வீடு கட்டுறது எல்லாத்தையும் நம்ம நேர்ல பார்க்கலாம். இந்த ஈடன் வில்லா சைட் உள்ள வந்த உடனே நல்லா ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா அகலமா பறந்து விரிந்த தார் ரோட்ஸ் கொடுத்திருக்கீங்க. 30 அடி 33 அடி ரோடே கொடுத்திருக்கோம் மேடம். பிராடான ரோட் தான். பிராடான ரோட் கொடுத்திருக்கீங்க. மழைநீர் சேகரிப்பு சமசூப்பரா தனியா பண்ணி கொடுத்திருக்காங்க. டேப் ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொரு வீட்டுக்குமே போர் வாட்டர் டேங்க்ல இருந்து வர மாதிரி கொடுத்திருக்கோம். அது இல்லாம நல்ல தண்ணி கனெக்ஷன் 2 கனெக்ஷனுமே கொடுத்திருக்கீங்க. 2 டேப் வந்து வெச்சிருக்காங்க. அந்த வரி கட்டும்போது நம்ம அத கனெக்ட் ஆமா, இப்போதைக்கு நம்ம போர் வாட்டர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி வந்து வீடு கட்டி நம்ம டாக்ஸ் போட்டுன்னு உள்ள லைன். ஓகே, இப்போ இங்க வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? இது நீங்க கட்டி தரீங்களா, அவங்க ஓனரே கட்டிக்கறாங்களா? இல்ல, நம்ம தான் கட்டி கொடுக்கணும். ஆக்சுவலி வந்து என்னன்னா கஸ்டமர் வந்து பிளாட் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ அந்த பட்ஜெட் ஏத்த மாதிரி கட்டி. ஓகே, என்ன பட்ஜெட்ல இருந்து கட்டி தரீங்க? சார், வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா மினிமம் பட்ஜெட் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு 26 லட்சம் ரூபாய். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? 2 சென்ட் இடம் வரும். 2 சென்ட். ஆமா, 480 ஸ்கொயர் ஃபீட் வீடு. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட். பிளான் வந்து கஸ்டமைஸ்டு தான். நம்ம என்ன கேக்குறோமோ அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி கட்டிக்கலாம். டைல்ஸ் கலர், பெயிண்ட் கலர் எல்லாமே நம்ம பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம். ஒரு மினிமம் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை நீங்க கோவில்பாளையத்துல இந்த சரௌண்டட்ல சவாலுக்கு எங்கேயுமே கிடையாது. இந்த பிரைஸ் கண்டிப்பா 26 லட்சம் ரூபாய். 26 லட்சத்தி 50,000 ரூபாயில 2 சென்ட் இடத்துல சிங்கிள் பெட்ரூம் வீடு நம்ம கட்டி கொடுத்துடலாம். சான்ஸே இல்ல. நம்ம கட்டினால அந்த மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப அடிஷனல் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க வீடு கட்டறதுக்கான அந்த வீட்டு வரி, தண்ணி வரி அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 40-50,000 வரும். பெரிய சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. லோன் அதே மாதிரி
90% வாங்கிக்கலாம். கையில ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தான் போதும். சிபில் ஸ்கோர் கிளியரா இருந்தா அவங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தா தாராளமா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க சிங்கிள் பெட்ரூம் சொன்னீங்க இல்லையா? இப்போ இதுலயே எனக்கு டியூப்ளெக்ஸ் கட்டி கொடுங்கன்னா அது இன்னும் பட்ஜெட். டபுள் பெட்ரூம் கட்டலாம். இப்போ இதுலயே கீழே டபுள் பெட்ரூம் கட்டலாம். ஒரு 30 ல இருந்து 31 லட்சம் ரூபாய் தான் வரும். 2 சென்ட்ல கீழே கட்டிக்கலாம். டபுள் பெட்ரூம். இப்போ இது எல்லாமே டபுள் பெட்ரூம் தான். இதெல்லாம் டபுள் பெட்ரூம் தான் கீழே கட்டிக்கலாம். உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ல இருந்து 31 லட்சம் ரூபாய் வரும். நான் டியூப்ளெக்ஸ் வீடா பண்றேன் அப்படின்னா ஒரு 33 லட்சம் ரூபாய் வரும். கீழே ஒரு பெட்ரூம் மேல ஒரு பெட்ரூம். அந்த மாதிரி ஏன் கட்டுவாங்கன்னா கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். 3 பெட்ரூம் கட்டிங்கன்னா ஒரு 2.25 சென்ட் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ரோட்ல இருக்கிறதெல்லாம் 2.25 சென்ட். அந்த 2.25 சென்ட் டபுள் பெட்ரூம் பண்ணீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா ஒரு 46 47 லட்சம் ரூபாய் வரும். கீழே ஒண்ணு மேல ரெண்டு ஒரு சாய்ஸ். அது நம்ம மினிமம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சென்ட் வரைக்கும் நீங்க மினிமம் 2 சென்ட் இருக்கு மேடம். அதுக்கு அடுத்து 2.25 அப்புறம் 3 சென்ட். சோ அதுக்கு மேல 4 சென்ட் வேணும்னா 2 சென்ட் பிளாட் ரெண்டா எடுத்து. ஓகே. சோ மினிமம் 2 சென்ட். ஓகே. இப்போ கார்னர் ஃபிளாட்ஸ் இருக்கும் இல்லையா இங்க? அதுக்கு ஸ்பெஷல் சார்ஜஸ் ஏதாவது சொல்வீங்களா இல்ல சேம் ஆக்சுவலி வந்து நம்ம நார்மலா மத்த லேஅவுட் ப்ரோமோட்டர்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா வடக்கு ஒரு பிரைஸ் கிழக்கு ஒரு பிரைஸ் கார்னர் அப்படிலாம் சொல்றாங்க. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. எல்லாமே ஒரே பிரைஸ் தான். சோ லேண்ட் வந்து நம்ம இடமும் கொடுக்குறோம் வீடும் கொடுக்குறோம். இடம் வந்து சென்ட் 7,90,000 கொடுக்குறோம். 7,90,000 இன்னைக்கு நீங்க ஆன் ரோட்ல பஸ் போற ரோட்டு மேல இவ்வளவு வசதியோட ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவல் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு கோயில்பாளையத்து பக்கத்துல 7,90,000 ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ். நியர்பை எல்லா பக்கமும் நீங்க விசாரிச்சுட்டே வரலாம். சோ நீங்க லேண்டா வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா லோன் ஒரு 70-75% லோன் வாங்கிக்கலாம் இடத்துக்கு மட்டும். சோ வீடா போறோம்னா ஒரு 90% வரலும் வாங்கிக்கலாம். சோ மேக்ஸிமம் இங்க எல்லாரும் வீடா தான் கட்டுறாங்க. ஏன்னா எல்லா வசதியுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். பக்கத்துல ஷாப் இருக்கு, பஸ் இருக்கு, ஸ்கூல் வேன் எல்லாமே வரும். சோ எல்லாமே இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு வாடகை ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னா கூட ஒரு 10,000 கட்டி இஎம்ஐ போட்டு வீடாவே கட்டிடுறாங்க. சோ இடம் வந்து பெருசா போறத விட வீடா தான் கட்டுறாங்க. நம்ம இந்த ஈடன் வில்லா சைட்ல 1950 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். நீங்க கோயம்புத்தூர்ல பக்கத்துல இல்ல, இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங் ஃபுல்லா விசாரிங்க. 2,300 ரூபாய் 2,250 ரூபாய்ங்கிறது ரொம்ப லீஸ்ட் காஸ்ட். நம்ம 1950 ரூபாய் கட்டி கொடுக்குறோம். சோ இந்த பிரைஸ் ஏன் என்னால கட்டி கொடுக்க முடியுதுன்னா நான் ஒரே கம்யூனிட்டிக்குள்ள ஒரு பக்கம் பக்கமா வீடு பண்றோம் பாத்தீங்களா? இப்ப என்ன ஆகுனா லேபர் தங்கிக்குவாங்க, மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாது. சோ அதை வந்து கஸ்டமருக்கு ஃபேவரா பண்ணி கொடுக்குறேன். இப்ப நான் இந்த வீடு ஒண்ணு இங்க பண்ணிட்டு இன்னொரு வீடு வந்து காலப்பட்டியில, இன்னொரு வீடு வந்து கரும்பத்தம்பட்டியில அங்கெல்லாம் பண்ணா இந்த பிரைஸ்ல பண்ண முடியாது. சோ நம்ம லே அவுட்டுக்குள்ள பண்றதுனால அது ஃபேவரா இருக்கும். அது கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1950 ரூபாய்ங்கிறது நீங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினீங்கன்னா என்கிட்ட 19 லட்சம் ரூபாய் வரும். வெளியில பண்ணா 23 லட்சம் ரூபாய் வரும். சோ அதுல உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் சேவ் ஆகும். குவாலிட்டி வைஸும் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம நல்ல குவாலிட்டியில கொடுக்குறோம். அக்ரிமெண்ட் என்னென்ன கட்டுறோங்கிறத கொடுத்துறோம். அவங்க ப்ராப்பரா செக் பண்ணிட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம கோயம்புத்தூருக்குள்ள நிறைய ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேட்டுப்பாளையம் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, இந்த பக்கம் அவினேஷ் ரோடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கட்டி முடிச்சவெல்லாம் நீங்க நேர்ல பாக்கலாம். மேக்ஸிமம் நீங்க லேண்ட் மட்டும் வாங்குறீங்கன்னா 75% நம்ம கொடுக்குற சென்ட் 7,90,000 ரூபாய். அது ஒரு சின்ன நெகோஷியபிள் இருக்கு. நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டினா இது வந்து கேட்டர் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லி எந்த பக்கமே ஓபன் கிடையாது. ஃபுல்லி சேஃபா இருக்கும், செக்யூரா இருக்கும். ஒரு என்ட்ரன்ஸ் தான். காம்பவுண்ட் வால் நல்லா ஹைட்டாவே கொடுத்திருக்கோம். எல்லா வசதியுமே இதுக்குள்ள பண்ணிட்டதுனால உங்களுக்கு சேஃபாவும் இருக்கும், செக்யூராவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல், நம்ம வேலைக்கு போனா ஒரு கம்பெனி, நம்ம எங்கயாவது வெளியில போனா பஸ் வசதி, சோ எல்லாமே அக்சஸபிலிட்டி ஈஸியா இருக்கும். ஓகே. நியர்பை என்னென்ன ஸ்கூல்ஸ், என்னென்ன காலேजेस, என்ன ஹாஸ்பிடல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மெயின்லி வந்து கோயம்புத்தூர்ல நல்ல ஃபேமஸான இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரீச் ஆகலாம். கோவை வித்யாசனம் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 7-8 ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுவும் காலேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க அவினேஷ் ரோட்ல இருக்கிற எல்லா காலேஜும் இங்க வந்து ரீச் பண்ணிடலாம். ஆமா, அந்த பக்கம் எக்ஸாம்பிள் சொன்னா பார்க் காலேஜ், அந்த கதிர் காலேஜ், அங்க இருந்து அவினேஷ் ரோட்ல இருந்து இந்த பக்கம் டச் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் வந்து KMGH. சோ அந்த KMGHல இருந்து 10 நிமிஷம் நம்ம சைட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். இது வந்து இந்த சைட்டினுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோடு சொல்லுவாங்க, சத்தி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடையே நீங்க ஈஸியா ரீச் பண்ணலாம். கோயம்புத்தூர் டு அவினேஷ் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோடே ரீச் பண்ணலாம். சோ ரெண்டுக்கு சென்டர்ல இருக்கு. சோ நீங்க திருப்பூர், ஈரோடு, சேலத்துல இருந்து வர்றவங்க இன்னொரு வே இருக்கு. நீங்க அவினேஷ் ரோட்ல வராம டோல் கேட் வராம ஒரு வழி இருக்கு. அந்த வழியா வந்தீங்கன்னா நம்ம சைட் வழியா தான் அவங்க கோயம்புத்தூரை ரீச் பண்ணுவாங்க. ஓகே அண்ணா, இப்போ நாங்க வீடு இடம் வாங்கிட்டு வீடு கட்ட போறோம்னு வெச்சுக்கோங்களேன். டிடிசிபி அப்ரூவ்ட், ரெரா அப்ரூவ்ட் தான் சொல்வாங்க. அங்க போனீங்கன்னா EB கனெக்ஷனே இருக்காது. இங்க EB கனெக்ஷன் இருக்கா? இங்க பாருங்க, நீங்க லைன் எடுத்து பாத்துங்க. 3 பேஸ் EB கனெக்ஷன் எடுத்துட்டோம். இந்த பக்கம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் கவர்மெண்ட்ல இருந்து EB கனெக்ஷன் கடைசி வரைக்கும் எடுத்துட்டோம். இப்ப வீடு கட்டறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லைன் டெம்பரரி எடுத்து தான் வீடு கட்டிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க அடல்ட்க்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. பெரியவங்களுக்கு கிட்ஸ்க்கு விளையாடுற ப்ளே ஸ்டேஷன், ப்ளே ஏரியா, ஆமா, தனியா அந்த லேஅவுட்ல தனியா அந்த பக்கம் கொடுத்துருக்கோம். குழந்தைங்க விளையாடலாம். அத வந்து பெரியவங்க வாட்ச் பண்றது மாதிரி சுத்தி அவங்க வாக் பண்ணிட்டே வாட்ச் பண்ணிக்கலாம். சும்மா உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, பார்க் இருக்கான்னு தான் கேட்டேன். நீங்க வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டு அண்ணன் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி இல்ல, ஆக்சுவலி வந்து என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் டெவலப்மென்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சேலுக்கே கொண்டு வருவோம். இப்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா நாளைக்கு பார்க் டெவலப் பண்ணி தருவோம், EB கனெக்ஷன் எடுப்போம், டேங்க் கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாமே ஆல்ரெடி ரெடியாவே இருக்கும். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு எதுவும் இருக்காது, போய் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள குழந்தைகள் இந்த பக்கம் ஃபுல்லா விளையாண்டுக்கலாம். பெரியவங்க நம்ம விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டு வரலாம். ஈவினிங் ஆச்சுன்னா அந்த பக்கம் ஒரு வாக்கிங் இருக்கு, இந்த பக்கம் ஒரு வாக்கிங் ட்ராக் இருக்கு. இது வந்து ஓவர் ஹெட் டேங்க். இது ஒரு 40 லிட்டர் டேங்க். சோ இங்க இருக்கிற ஒரு கம்யூனிட்டில எல்லாருக்குமே நம்ம போர்
வாட்டர் இருக்கிறனால பார்க்லயே இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டோம். இது குழந்தைங்க விளையாடுறது, பெரியவங்க வாக் பண்றது, இப்போ ஆள் வச்சு டெய்லி வாட்டர் ஃப்ளோ கொடுத்து இது நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இடம் சென்ட் 7,90,000 கொடுக்குறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா நல்ல பிரைஸ்ல நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம். வீடை கேட்கறவங்களுக்கும் ஒரு நல்ல நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க பிளாட்டா வாங்குறீங்கன்னா 75% லோன், வீடா வாங்குறீங்க அப்படின்னா 90% லோன் வாங்கிக்கலாம். 26 லட்சம் ரூபாய் வீடுனா ஒரு கையில முன்பணம் 3 லட்சம் கொடுக்குறாங்கன்னா 23 லட்சம் லோன், மாசம் ஒரு 19,000 இஎம்ஐ வருதுன்னா ஆல்ரெடி அவங்க 10,000 வாடகை வீட்டுல தான் இருப்பாங்க. அதுக்கு இது பெஸ்ட் இல்லையா? ஒரு 10,000 போட்டா சொல்லுங்க. ஏன்னா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இப்ப தென்னமலைன்னு எடுத்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் தென்னமலைத்துல ஒரு கொடிசியா. அப்புறம் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா நான் சொல்ல வருதுன்னா இந்த ஈடனுள்ள சைட்ல இருந்து காலப்பட்டி ஐடி பார்க் சொல்றாங்களா, அது வந்து 15 நிமிஷத்துல வந்துடலாம். 15 நிமிஷம் தான் காலப்பட்டி ஐடி பார்க். அப்புறம் கீரனத்தம் ஐடி பார்க். இங்க 2 கீரனத்தம் ஐடி பார்க் கூட ஒரு 20 மினிட்ஸ் ஆயிரும். காலப்பட்டி ஐடி பார்க் ரொம்ப பக்கம். இவங்க வந்து அவினாசி ரோடு போய் நம்ம சைட்டுக்கு வரணும் இல்ல, அவங்களுக்கு ஷார்ட் கட் இருக்கு. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் வழியா வந்தீங்கன்னா காலப்பட்டி ஐடி பார்க் 15 நிமிஷம். இப்போ நீங்க காலப்பட்டி ஐடி பார்க் கிட்ட ஒருத்தர் வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய் கம்மியா வாங்க முடியாது. சேலஞ்சா சொல்றேன். காலப்பட்டி ஐடி பார்க் 15 மினிட்ஸ் ரீச் பண்ணா ஒரு 4 சென்ட் 5 சென்ட் எடுத்து லக்ஸரியா வீடு கட்டாவே 1 கோடி ரூபாய் வராது. ஆனா இந்த சைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பண்ணனும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது? மேடம் நேரா அவங்க சைட் வந்து பார்க்க போறாங்க. சைட் பிடிச்சிருந்தா பார்த்தாங்கன்னா புக்கிங் அட்வான்ஸ் ஒரு 1,000 ரூபாயோ 10,000 கட்டி புக் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்குள்ள அவங்க லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 10 டேஸ்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் போது லோன் ஒரு 10% கையில ஒரு 2 to 3 lakhs, அதிகபட்சம் ஒரு 5 lakhs கையில டவுன் பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்தா இமிடியேட்டா லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வீடு கட்டிக்கலாம். உங்களுக்கும் இமிடியேட்டா வீடு கட்டி போகணும், என்னால வாடகை கொடுத்து முன்னுக்கு வரவே முடியல, அது நான் இஎம்ஐயாவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஈடன் வில்லாக்கு வந்துடலாம். அண்ணாவோட நம்பர் மேல கொடுத்திருக்கேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றோம்னு சொன்னோம்னா ஒரு பிரைஸ் நல்ல பிரைஸ் பண்ணிக்கலாம். ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் சொல்லி வாங்கிக்கோங்கப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணா எங்க கஸ்டமர் யார் வந்தாலும், ஃபாரின்ல இருந்து வந்தாலும், சென்னையில இருந்து வந்தாலும், ரெசிடென்ஷியல் பர்பஸ் இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ் வந்தாலும் நீங்க எங்களுக்காக கொஞ்சம் நல்ல பிரைஸ்ல பண்ணி கண்டிப்பா நல்ல பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம் மேடம். கண்டிப்பா திரும்பவும் உங்க சேனல் பார்த்துட்டு மறுபடியும் வர்ற மாதிரி நான் அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓ தேங்க் யூ சோ மச். இதுக்காக தான் நம்ம சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. வாங்கிட்டு அக்கா கிரக பிரைஸ் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம், பாய்.